வெல்கம் டு கணினியாசா. அந்த செஷன் எதை பற்றி பார்க்க போறோம்னா ஹை அவைலபிலிட்டிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம எதை எடுத்துக்கோம் பார்த்தீங்கன்னா லேம்ப் ஸ்டாக். சரிங்களா? லேம்ப் ஸ்டாக்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா லினக்ஸ், அப்பாச்சி வெப் சர்வர், MySQL சர்வர், PHP அப்ளிகேஷன். லினக்ஸ்னா ஓஎஸ், அதாவது லினக்ஸ் என்விரான்மெண்ட். சரிங்களா? அது வந்து சென்டோஎஸாக இருக்கலாம், ஃபெடராவாக இருக்கலாம், இல்லை வந்து சிசிலினஸாக இருக்கலாம். லினக்ஸில் வந்து எந்த ஃப்ளேவராக வேணால் இருக்கலாம். சரிங்களா? ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து லினக்ஸ் எடுத்துருக்கோம். அதே இதில் வெப் சர்வர் ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணோம்னா கண்டிப்பாக வெப் சர்வர் வேணும். அதுக்கு வந்து நம்ம அப்பாச்சி சர்வர் எடுத்துருக்கோம். ஓகே. அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன வேணும், ஒரு டேட்டாபேஸ் சர்வர் வேணும். அதுக்கு வந்து MySQL சர்வர் எடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷனுக்கு ஃப்ரண்ட் அண்ட் டிசைனிங்லாம் பண்ணி கோடிங்லாம் இது பண்ணுறதுக்கு என்ன வேணும், ஒரு கோடிங் லாங்குவேஜ் ஒன்று வேணும். அதுக்கு வந்து PHP எடுத்துருக்கோம். ஸோ PHP based application அதான் வந்து லேம்ப். L for Linux, A for Apache server, M for MySQL server, P for PHP. ஓகே. ஹை அவைலபிலிட்டினா என்ன? சரிங்களா? ஹை அவைலபிலிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. சரிங்களா? அது வெப் அப்ளிகேஷனா ஒரு சிங்கிள் சர்வரில் நம்ம இன்ஸ்டலேஷன் கான்ஃபிகர் பண்ணி அந்த வெப் அப்ளிகேஷனை வந்து நம்ம வந்து லைவ் கொண்டு போயிடுறோம். சரிங்களா? ஸோ அந்த வெப் அப்ளிகேஷனை வந்து எண்ட் யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ரன் ஆகிட்டு ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்வர் வந்து உங்களுக்கு டவுன் ஆயிடுது. ஏதோ ஹார்ட்வேர் ஃபெயிலியரோ இல்லை ஏதோ ஒரு இதனால வந்து என்ன ஆகும், இந்த சர்வர் வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா எண்ட் யூசரால வெப் அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ எண்ட் யூசர் வந்து சஃபர் ஆவாங்க. சரிங்களா? இதே இது அந்த வெப் அப்ளிகேஷன் சர்வரை நம்ம இன்னொரு சர்வர், 2 சர்வரா வந்து நம்ம பில்ட் பண்ணி 2 சர்வரை வந்து நம்ம வந்து ஹை அவைலபிலிட்டி கான்செப்ட்ல வந்து கான்ஃபிகர் பண்ணிருந்தோம்னா ஒரு சர்வர் டவுன் ஆனாலும் இன்னொரு சர்வர்ல இருந்து என்ன ஆகும், உங்களுக்கு வந்து எண்ட் யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எந்த ஒரு டவுன் டைமும் உங்களுக்கு இருக்காது. எண்ட் யூசருக்கு வந்து வெப் அப்ளிகேஷன் டவுன் ஆனதே வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. சரிங்களா? அதாவது இப்போ ஒரு சர்வர் இருக்கு, இன்னொரு சர்வர் இருக்கு. 2 சர்வர்லயும் ஒரே அப்ளிகேஷன் தான் ரன் ஆகும். ஒன்னு வந்து ஆக்டிவ் மோட்ல ஒர்க் ஆகும், இன்னொன்று வந்து பாசிவ் மோட்ல ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ ஆக்டிவ் மோட்ல ஒர்க் ஆகிறதுக்கு தான் வந்து என்ன பண்ணுவாங்க, எண்ட் யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சப்போஸ் ஆக்டிவ் மோடு வந்து என்ன ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போதான் என்ன ஆகும், பாசிவ் மோடு வந்து ஆக்டிவ் ஆகும். அப்போ ஆக்டிவ் ஆகும்போது உங்களுக்கு எண்ட் யூசர்ஸ் வந்து எந்த இதுவும் இருக்காது, அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் பாசிவ் மோட்ல இருந்து என்ன ஆகும், ஆக்டிவா இதாகி உங்களுக்கு வெப் அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஃபெயிலியர் ஆன இதை வந்து திரும்பி நம்ம கரெக்ட் பண்ணிட்டு திருப்பி நம்ம என்ன பண்றோம், சர்வரை வந்து இது பண்ணிடுவோம். சரிங்களா? இந்த ஆக்டிவ் மோட் பாசிவ் மோட் டவுன் ஆன இது வந்து சர்வர் சைட் மட்டும்தான் தெரியுமோ ஒழிய எண்ட் யூசருக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஃபுல் டவுன் டைம் சொல்ல முடியாது, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டவுன் டைம் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அப்ளிகேஷன் வந்து டவுன் இல்லாம உங்களுக்கு 100% அப்ல வந்து டவுன் டைம் இல்லாம உங்களுக்கு வந்து ரன் ஆகும். சரிங்களா? அப்போ ஹை அவைலபிலிட்டி கான்செப்ட் இருந்தால் தான் இது வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகும். சரி, ஹை அவைலபிலிட்டி இல்லாம நீங்க சிங்கிள் சர்வரை வந்து நீங்க வந்து கான்ஃபிகர் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணீங்கன்னா ஸோ ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா வந்து அப்ளிகேஷன் யாரும் யூஸ் பண்ண முடியாது, ப்ரொடக்ஷனும் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், சஃபர் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து ஹை அவைலபிலிட்டி கான்செப்ட்ல தான் சர்வர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கான்ஃபிகர் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ அது வந்து ஆக்டிவ் பாசிவ் மோட் இருக்கு, ஆக்டிவ் இருக்கு. சரிங்களா? 2 இது இருக்கு. சரிங்களா? இப்போ ஆக்டிவ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவா இருக்கும். ஒரு ஸ்டேட்மெண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் யூசர்ஸ் மேல போனா இன்னொரு ஆக்டிவ் நோட், அந்த நோட ஆக்டிவா தான் இருக்கும். இங்க ஒரு 60% மேல யூசர்ஸ் வந்தாங்கன்னா என்ன ஆட்டோமேட்டிக்கா இந்த இதுக்கு போகணும்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணியிருந்தோம்னா அந்த 60% மேல வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்னொரு சர்வர் இருக்குல்ல அந்த சர்வர் வந்து பாயிண்ட் அவுட் ஆகும். ஆனா இது வந்து இது எதுவுமே எண்ட் யூசருக்கு எதுவுமே தெரியாது. சரிங்களா? ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெப் சர்வர் கான்செப்ட் இதாக இருக்கும். இப்போ டேட்டாபேஸ் சர்வர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதேதான் இருக்கும். ஃபைல் சர்வரும் அதே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஆனா உங்களுக்கு வந்து இப்போ டேட்டாபேஸ் சர்வரோ ஃபைல் சர்வர்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஷேர்டு ஸ்டோரேஜ்ல தான் இருக்கும். ஒரு டேட்டாபேஸ் சர்வர் இருக்கு. சரிங்களா? ஒரு டேட்டாபேஸ் சர்வர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு MySQL சர்வர் இருக்கு. அதை வந்து நம்ம ஒரு சர்வர்ல இன்ஸ்டால் பண்றோம். அதில் ஹார்ட் டிஸ்க் இருக்கும். அதுல தான் போயிட்டு உங்களுக்கு என்ன ஆகும், நார்மலா வந்து டேட்டாலாம் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். பட் இதே கான்செப்ட் வந்து ஹை அவைலபிலிட்டில பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 டேட்டாபேஸ் சர்வர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ ஒரு டேட்டாபேஸ் சர்வர் ஃபெயிலியர் ஆனா இன்னொரு டேட்டாபேஸ் சர்வர்ல இருந்து உங்களுக்கு வந்து எண்ட் யூசருக்கு வந்து டேட்டாலாம் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டோர் ஆகும். இந்த சர்வர் டவுன் ஆனாலும் இன்னொரு டேட்டாபேஸ் சர்வர்ல இருந்து உங்களுக்கு டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். அப்போ என்ன பண்ணணும், ரெண்டுலயும் தனித்தனியா உங்களுக்கு ஸ்டோரேஜ் இருந்ததுன்னா, இப்போ பிரைமரி சர்வர் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப என்ன ஆகும், பிரைமரி ஸ்டோரேஜ் இருக்க ஸ்டோரேஜ் வந்து இப்போ செகண்டரி சர்வருக்கு வந்து அவங்க பாயிண்ட் அவுட் ஆயிடுவாங்க. ஆனா யூசர்ஸ்லாம் செகண்டரி சர்வரை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா பிரைமரி சர்வரோட ஸ்டோரேஜ் வந்து அவங்களால எடுக்க முடியாது, டேட்டாவை எடுக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்போ என்ன பண்றது,
ஒரே இதுலேயே வந்து சர்வர்லேயே வந்து ஹார்ட் டிஸ்க் நம்ம சேவ் பண்ணக்கூடாது. ஹார்ட் டிஸ்க் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் ஆகக்கூடாது. சரிங்களா? அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு லன் கிரியேட் பண்ணுறோம். அதாவது ஸ்டோரேஜில் சானோ நேஸோ ஏதோ ஒரு இதில் வந்து ஒரு லன் கிரியேட் பண்ணிட்டு அந்த காமன் லன் ஸ்டோரேஜில் வந்து ஷேர்டு ஸ்டோரேஜில் வந்து இந்த டேட்டாபேஸ் சர்வரோட டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம், பாயிண்ட் அவுட் பண்ணிடுவோம். அப்போ வந்து டிபி ஒன்னுலேருந்து உங்களுக்கு டேட்டா ஸ்டோர் ஆனாலும் ஷேர்டு ஸ்டோரேஜ் தான் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி டிபி டூலேருந்து உங்களுக்கு டேட்டா ஸ்டோர் இருந்தாலும் எங்கே ஸ்டோர் ஆகும், அந்த ஷேர்டு ஸ்டோரேஜில் தான் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஒரு காமன் பிளேஸில் ஷேர்டு ஸ்டோரேஜில் தான் ரெண்டு டேட்டாபேஸ் சர்வரோட டேட்டாவும் வந்து ஸ்டோர் ஆகும். அப்போ என்ன ஆகும், இப்போ அந்த ஆக்டிவ் மோட்ல இருக்க சர்வர் வந்து உங்களுக்கு டவுன் ஆகுது. அப்போ எண்ட் யூசர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக பேசிவ் சர்வருக்கு வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் உங்களுக்கு ரெண்டு சர்வருமே காமனான இடத்துல டேட்டா ஸ்டோர் ஆனாலும் உங்களுக்கு பிரைமரி சர்வர் டவுன் ஆனாலும் எண்ட் யூசருக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது, எந்த லாஸும் இருக்காது. அவங்க பாட்டு அவங்களுடைய ஒர்க் வந்து சஃபர் ஆகாது. ஒரு ஒர்க் வந்து உங்களுக்கு நார்மலாக டவுன் டைம் இல்லாமல் போயிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஹை அவைலபிலிட்டிங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்னு ஒரு மோட் இருக்கு, ஆக்டிவ் பேசிவ் மோடுன்னு ஒன்று இருக்கு. சரிங்களா? ஆக்டிவ்னா ரெண்டுமே ஆக்டிவா இருக்கும். சரிங்களா? ஆக்டிவ் அண்ட் பேசிவ் மோடுன்னு பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ஆக்டிவ் மோடு வந்து டவுன் ஆகுதோ அப்போதான் வந்து பேசிவ் மோடு வந்து உங்களுக்கு என்ன ஆகும், அப்பா ஆகும். ஓகே. ஸோ இப்போ வந்து 100% இது வந்து உங்களுக்கு டவுன் டைம் இல்லாமல் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து உங்களுக்கு வந்து டவுன் டைம் இருக்கும். சரிங்களா? இப்போ ஹை அவைலபிலிட்டினா இந்த கான்செப்ட் தான் வந்து ஒரு எல்லா வெப் அப்ளிகேஷனுமே உங்களுக்கு வந்து கான்ஃபிகர் இன்ஸ்டலேஷன் அண்ட் கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஒரு சர்வரை பில்ட் பண்ணுறது, அது ஒரு அப்ளிகேஷனை வந்து எப்படி ரன் பண்ணுறது, ஸோ ஒரு அப்ளிகேஷன் எப்படி ரன் ஆகுது. சரிங்களா? இதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த ஹை அவைலபிலிட்டி கான்செப்டுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அந்த லேம்ப் என்வரன்மெண்ட் எடுத்துருக்கோம். அதாவது பிஹெச்பி அப்ளிகேஷன், அப்பாச்சி, MySQL அண்ட் பிஹெச்பி. ஓகே. ஸோ இதில் வந்து 2 வெப் சர்வர் எடுத்திருக்கோம், அதே மாதிரி 3 டிபி சர்வர். சரிங்களா? ஸோ இந்த 3 டிபி சர்வரும் ஒரு ஷேர்டு ஸ்டோரேஜில் வந்து டேட்டா ஸ்டோர் ஆகும். வெப் அப்ளிகேஷன் வெப் சர்வருக்கு வந்து இது டவுன் ஆனால் இது பண்ணுற மாதிரி டிராஃபிக் இது பண்ணுற மாதிரி இது பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த இதை வந்து எப்படி வந்து நம்ம சர்வர் பில்ட் பண்ணி எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு வந்து நம்ம நார்மலாக வந்து ஃபிசிக்கல் சர்வர் எடுக்காமல் இதுக்கு என்ன என்வரன்மெண்ட் எடுத்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா கிளவுட் என்வரன்மெண்ட். சரிங்களா? கிளவுட் என்வரன்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளவுட் என்வரன்மெண்ட்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளவுட் சர்வர் கிடையாது. அதாவது ஒரு டெஸ்டிங் என்வரன்மெண்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்ட் டெஸ்டிங்லாம் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா விக்ரன்னு ஒரு கான்செப்ட். அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வெர்ச்சுவல் மிஷின் வந்து உங்களுக்கு வந்து கிளவுட்லேருந்து எடுத்து லோக்கலில் வந்து உங்களுக்கு ஸ்டோர் பண்ணிடும். சரிங்களா? பட் இப்போ சர்வர் நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், இப்போ ஆரக்கிள் வெர்ச்சுவல் பாக்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த வெர்ச்சுவல் பாக்ஸில் ஒரு சர்வர் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னா, இப்போ ஒரு மிஷின் இன்ஸ்டால் பண்ணால் என்ன பண்ணுவீங்க, இதில் போயிட்டு நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ அப்போ இது பண்ணுவீங்க, ISO ஃபைல் எல்லாம் கொடுத்து தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஓகே. நம்ம வெர்ச்சுவல் சர்வர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த ஆரக்கிள் வெர்ச்சுவல் பாக்ஸை யூஸ் பண்ணிப்போம். ஆனால் நம்ம வந்து அந்த ISO ஃபைல்லாம் லோக்கலாக இல்லாமல் விக்ரன் கிளவுடுன்னு ஒன்று இருக்குது. சரி, அந்த கிளவுட்லேருந்து எடுத்து எங்கே இது பண்ணிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஸ்டோர் ஆகும். அந்த கிளவுடில் உள்ள OS வந்து எடுத்து இங்கே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிடுவோம் இதில் ஆரக்கிள் வெர்ச்சுவல் பாக்ஸில். ஸோ அப்போ வந்து விக்ரன் கிளவுடில் யூஸ் பண்ணி எப்படி வந்து வெர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ணி அந்த விக்ரன் கிளவுட் வழியாக கிரியேட் பண்ண வெர்ச்சுவல் மிஷினை வச்சு தான் நம்ம ஹை அவைலபிலிட்டி கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து வெப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் வெப் அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வேட்பிரஸ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ டர்பால், மீடியா விக்கி, சுகர், CRM, இந்த மாதிரி நிறைய ஓப்பன் சோர்ஸ் வெப் அப்ளிகேஷன் இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு இந்த லேம்ப் என்வரன்மெண்ட்டில் தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுது. சரிங்களா? ஓகே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெடண்டன்சினா உங்களுக்கு டாலரண்ட், அதாவது ஃபெயிலியர் இருக்காது. அதே மாதிரி ஸ்கேலபிலிட்டி, அதாவது யூசர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். சரிங்களா? ஒரு யூசர் வந்து இப்போ ஒரு வெப் சர்வர் இருக்குது. ஸோ அதில் வந்து எவ்வளோ யூசர்ஸ் கம்மியாக இருந்தாங்கன்னா அந்த இதை வந்து நம்ம இது பண்ணலாம், ஸ்கேலபிள் பண்ணலாம். சரிங்களா? இப்போ இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ரெண்டுமே ஸ்கேலபிளில் வந்து பண்ண முடியும். அதேமாதிரி பெர்ஃபார்மன்ஸ், சர்வரோட பெர்ஃபார்மன்ஸு. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா மேனேஜபிலிட்டி. இப்படி வந்து இதை வந்து டெப்ளாய் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிப்ளாய் ஆன் ஃபிசிக்கல் ஹார்ட்வேர், டிப்ளாய் யூஸிங் வெர்ச்சுவல் சர்வர், அப்புறம் பார்த்தீங்கன்னா டிப்ளாய் இன் தி கிளவுட், அப்புறம் இம்ப்ளிமெண்ட் அண்ட் ஸ்கேல். சரிங்களா? ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் அதாவது ஒரு ஸ்டேஷன் எடுத்துருக்கோம். ஒரு ஸ்டேஷன்னா
நம்மளோட ஒரு பிசிக்கல் மிஷின், அதை வந்து ஹோஸ்ட் மிஷின் சொல்லுவோம். சரிங்களா? அதுல வந்து ஒரு ஆரக்கிள் வெர்ச்சுவல் பாக்ஸ், சரிங்களா, ஆரக்கிள் வெர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்றோம். சரிங்களா? அதுக்கப்புறம் டெப்ளாய் த கிளவுட். கிளவுட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது விக்ரன் கிளவுட். சரிங்களா? இப்போ நார்மலா வந்து நம்ம வெர்ச்சுவல் மிஷின் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், ஆரக்கிள் வெர்ச்சுவல் பாக்ஸ்ல ஐஎஸ்ஓ ஃபைல வந்து என்ன பண்ணுவோம், மவுண்ட் பண்ணுவோம், அதுல இருந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணாம நம்ம என்ன பண்ண போறோம்னா கிளவுட்ல இருந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோம். ஒரு ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை கிளவுட்ல இருந்துட்டு நம்மளோட லோக்கல் மிஷின்ல இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோம். லோக்கல் மிஷின்ல இன்ஸ்டால் பண்றதுக்கு ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகணும்னா என்ன பண்ணணும், மல்டி என்வரன்மெண்ட் ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகணும்னா உங்களுக்கு ஒரு வெர்ச்சுவல் மிஷின் இருக்கணும். அதுக்கு தான் அந்த ஆரக்கிள் வெர்ச்சுவல் பாக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா? ஸோ அப்போ விக்ரன் கிளவுட்ல இருந்து ஓஎஸ் எடுத்து நம்ம என்ன பண்றோம், கிளவுட் வழியா அந்த ஓஎஸ் இமேஜ் எடுத்து நம்மளோட லோக்கல் ஆரக்கிள் வெர்ச்சுவல் பாக்ஸ்ல இன்ஸ்டாலேஷன் பண்ணி அந்த விஎம்ஐ வந்து நம்ம ஸ்கேலபிள் ஹைபிலிட்டிக்கு வந்து யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இப்போ அதுக்கு என்னெல்லாம் டூல் பார்த்தீங்கன்னா லோக்கல் என்வரன்மெண்ட்டுக்கு வந்து வெர்ச்சுவல் பாக்ஸ், அதாவது ஆரக்கிள் வெர்ச்சுவல் பாக்ஸ் வந்து யூஸ் பண்றோம். அதான் வெர்ச்சுவல் மிஷினா கிரியேட் பண்றதுக்கு. சரிங்களா? அப்புறம் வந்து விக்ரன் ஒரு டூல் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளவுட்ல இருக்க ஓஎஸை வந்து இந்த வெர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டலேஷன் பண்றதுக்காக விக்ரன் ஒரு டூல் இருக்கு. சரிங்களா? வெர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றதுக்கு, கிளவுட் மிஷின் கிரியேட் பண்றதுக்கு. சரிங்களா? அந்த இதுக்காக விக்ரன்ங்கிற ஒரு டூல் வந்து யூஸ் பண்றோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெர்ச்சுவல் பாக்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், எதுக்குன்னா வெர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சிமிலர் டு விஎம்பேர், கேவிஎம், ஹைப்பர்-வி. சரிங்களா? நிறைய இருக்கு. வெர்ச்சுவல் பாக்ஸ் சிமிலரா வந்து உங்களுக்கு விஎம்பேர் ஒர்க் ஸ்டேஷன் இருக்கு, கேவிஎம் வந்து லினக்ஸ் ஓப்பன் சோர்ஸ். சரிங்களா? அப்புறம் ஹைப்பர்-வி இருக்கு. சரிங்களா? அப்புறம் அலோஸ் டு ரன் கெஸ்ட் ஆன் யுவர் ஹோஸ்ட். அதாவது ஹோஸ்ட் மிஷின் நம்மளோட ஒர்க் ஸ்டேஷன் தான் ஹோஸ்ட் மிஷின், அதுல இருந்து உங்களுக்கு கெஸ்ட்டை வந்து ரன் பண்றதுக்கு அலோவ் பண்ணும். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்எஸ் கிளைண்ட் வழியாக தான் நம்ம என்ன பண்ண போறோம், இதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்க்க போறோம். ஸோ வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு என்ன வேணும், ஒரு எஸ்எஸ்ஹெச் கிளைண்ட் வேணும் விண்டோஸ்ல. சரிங்களா? ஜிட் டூல் இருக்கு, அந்த டூலையும் சியூஜி வின்னு ஒரு டூல் இருக்கு. சரிங்களா? இந்த ரெண்டு டூலையும் யூஸ் பண்ண போறோம். சியூஜி வின் எதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிக்ஸ் ப்ராம்ப்ட், அதை வந்து விண்டோஸ்ல வந்து ரன் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு டூல். அது லினக்ஸ்ல உள்ள எல்லா கமெண்ட்ஸும் வந்து சியூஜி வின்ல வந்து நீங்க ரன் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அது வந்து ஒரு விண்டோஸோட ஒரு ஆப்ஷனல் ஒரு டூல், இன்டகிரேஷன் டூல். சரிங்களா? இப்போ லினக்ஸ் கமெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணணும்னா வந்து சியூஜி வின்னு ஒரு நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அது ஒரு யூனிக்ஸ் ப்ராம்ப்ட் வரும், அதுலேருந்து நீங்கள் எல்லா கமெண்ட்ஸும் நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இதையெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹை அபிலிட்டிங்கிற கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஓகே, இது ஒன் பை ஒன்னா ஃபர்ஸ்ட் வந்து விக்ரன் இன்ஸ்டலேஷன் பார்க்கலாம், அப்புறம் வந்து ஜிட் இன்ஸ்டலேஷன், அப்புறம் வந்து ஆரக்கிள் வெர்ச்சுவல் பாக்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. சரிங்களா? ஓகே, இப்படி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்ஸ்டலேஷன் பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.